டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க மோதல் புதிய செய்தி என்ன? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க படைகளினுடைய இழப்பு குறித்த கவலை தரும் செய்திகள் வரப்போகின்றன, கவனமாக இருங்கள் என்று கூறியிருக்கின்றார். ஈரானினுடைய தாக்குதல்கள் பல இடங்களிலும் கட்டுமீறி சென்று விட்டன. 3 அமெரிக்க படைகள் இறந்ததாக கூறினாலும் கூட ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய தகவலின்படி நூற்றுக்கணக்கான அமெரிக்க இராணுவத்தினர் தங்களுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறுகின்றார்கள். எனவே செய்திகளை தணிக்கை செய்தாலும் இழப்புகளை குறைவாக கூறினாலும் யதார்த்தம் என்பது வேறாக இருக்கும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்து அமெரிக்க ஊடகங்களில் இன்று காலை வெளியாகி இருக்கின்றது. இரண்டாவது முக்கிய விடயம், ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் நேற்று இரவு கொடிகட்டி பறந்திருக்கின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய வடபுலத்தில் சரமாரியாக கொட்டுப்பட்டிருக்கின்றன. இதனால் மக்கள் தலைதறிக்க ஓடியிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து முதலாவது தாக்குதல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றன. தென்புல லெபனான் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணத்தின் பின்னர் பழிக்கு பழி விழிக்கு விழி என்பது போல இந்த போர் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இஸ்ரேல் இப்பொழுது ஈரானை மட்டும் கவனிக்காமல் லெபனானையும் கவனிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மேர் எ லெகோ புளோரிடா மாளிகையில் இருந்து இப்பொழுது வெள்ளை மாளிகைக்கு திரும்பி இருக்கின்றார். இந்த போரினால் இதுவரை கண்ட மிச்சம் என்ன? கடந்த வெள்ளிக்கிழமை $72 இருந்த ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய் இன்று $80 உயர்வு கண்டிருக்கின்றது. 13% எரிபொருள் விலை உயர்வு கூடியிருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது. உலக சந்தையில் இதனுடைய பிரதிபலிப்புகள் இருக்கும் என்றும் காலை செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை இஸ்ரேல் 2000 இலக்குகளில் பெருந்தொகையான குண்டுகளை ஈரான் மீது வீசியிருக்கின்றது. இந்த 2000 இலக்குகளின் மீது குண்டு வீசிய இஸ்ரேல் அதனால் கண்டது என்ன என்ற கேள்வி இருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 48 வரையான ஈரானிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் கடந்த 47 வருட காலமாக அரசு கட்டிலில் மாற்றமின்றி அதிகாரத்தை அனுபவித்தவர்கள் இப்பொழுது 48 பேர் இந்த உலகில் இல்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது? ஈரானிய விவகார நிபுணர்கள் CNN-க்கு பேட்டியளிக்கின்ற பொழுது ஒரு பில்லியர்ட்ஸ் விளையாட்டு மேசையிலே குண்டுகள் பல பக்கமாக ஓடிக்கொண்டிருப்பது போல இந்த சம்பவங்களில் ஏவுகணைகள் எங்கும் பறந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய முடிவு என்னவென்றால் முடிவே இல்லாமல் இது சுழன்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் இந்த தாக்குதலினுடைய விளைவாக இருக்கின்றது. ஆனால் இந்த தாக்குதலை நடத்திய அமெரிக்கா அடுத்து என்ன வைத்திருக்கின்றது என்றால் அமெரிக்காவிடம் வெறும் இராணுவ திட்டம் மட்டுமே இருக்கின்றதே அல்லாமல் அமெரிக்காவிடம் இந்த போருக்கு அடுத்த கட்டம் என்ன என்கின்ற ஒரு சரியான திட்டம் இல்லை. 2000 இலக்குகளில் தாக்கியதன் பின்னர் மில்லியன் கணக்கான ஈரானியர்கள் இப்பொழுது நாட்டினுடைய எல்லை பகுதியில் வந்து நிற்கின்றார்கள் அந்த நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு. இது பெரும் அகதிகள் பிரச்சனைகளை உருவாக்க போகின்றது. இது பற்றியும் இஸ்ரேலிடமோ அமெரிக்காவிடமோ எந்த ஒரு கொள்கையும் இல்லாத நிலை காணப்படுகின்றது. அதேவேளை ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரையும் ஈரானினுடைய ஆட்சியில் இருந்தவர்களையும் அகற்றுவதன் மூலமாக ஒரு மாற்று தீர்வை கொண்டு வரவும் முடியாமல் இருக்கின்றது. ஈரானினுடைய மன்னர் ஷாவினுடைய மகன் ரீசா பஹ்லவி உண்மையில் ஈரானில் இருக்கின்ற சிவில் சமுதாயத்துடன் சரியான முறையில் தொடர்பு பட்டவர் அல்ல. அவரை எப்படி அதிகாரத்திற்கு கொண்டு வரப்போகின்றார்? எதிரணி சிதைந்து பலமற்று இருக்கின்ற நிலையில் நாட்டை எப்படி நிர்வகிப்பது என்ற கேள்விக்கு கூட சரியான ஒரு விடை இல்லாமல் இந்த தாக்குதலில் அவர்கள் இறங்கி இருக்கின்றார்கள் என்றும் ஈரானிய விவகார நிபுணர்களுடைய கருத்துக்கள் அமெரிக்காவினுடைய CNN-இல் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் எருசலேமை தாக்கி பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். இதை தவிர வளைகுடாவில் இருக்கின்ற 6 முக்கிய நாடுகளின் மீது தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவை
நிறுத்தப்படவில்லை. துபாயில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஈரானினுடைய தாக்குதல்கள் தொடர்வதனால் ஈரானுக்கு உள்ளே ஒரு பிரச்சனையை தீர்க்கலாமா என்றால் மத்திய கிழக்கே ஏறத்தாழ விமான சேவைகள் உட்பட அனைத்திலும் ஸ்தம்பித நிலையில் காணப்படுகின்றது. ஐரோப்பாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் ஆசியா நோக்கி வந்தவர்கள் திரும்பி செல்வதற்கான மத்திய சந்தியாக மத்திய கிழக்கு இருந்தது. இப்பொழுது அங்கு விமான சேவைகள் நிறுத்தப்பட்ட காரணத்தினால் முக்கியமான பயணிகள் எல்லாம் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இது ஈரானிய மக்களுக்கு மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல, உலக உல்லாச பயணிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் உலக நாடுகளினுடைய உல்லாச பயண கைத்தொழில் பாதிக்கக்கூடிய நிலையும் உலகம் முழுவதும் நஷ்டம் கட்ட வேண்டிய ஒரு நிலையையும் உருவாக்கி இருக்கின்றது. எனவே இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இதற்கான முயற்சிகளை நடத்த முடியுமா? ரஷ்யர்கள் கூட ஈரானில் இருந்து 500 பேர் அவசரமாக விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். ரஷ்யாவை பொறுத்தவரையில் இது கீழ்த்தரமான இழிவான ஒரு செயல் என்று புட்டின் முதல் தடவையாக கூறியிருக்கின்றார். சீனாவை பொறுத்தவரையில் மன்னிக்க முடியாத குற்ற செயல் என்று சீனா கண்டித்திருக்கின்றது. இருவருடைய கண்டனங்களுக்கும் சாதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்தினுடைய கண்டனங்களுக்கும் என்னதான் வித்தியாசம் என்பதை பிரித்தறிய முடியாமலே நிலைமை இருக்கின்றது. இந்த நிலையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றது விவகாரம். தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் பல சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.